எனக்கு இந்த குட்டி, குட்டி சாமானத்தில சமைக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கதிர் பார்த்துட்டு "என்ன சொப்பு சாமானம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு நிஜமாலுமே அந்த மாரி ஆயிடுச்சு. வீட்ல காய்கறி எதுவுமே இல்ல. ஊர்லேருந்து கொண்டு வந்த பிஞ்சு கத்திரிக்காய் தான் 2, 3 இருந்தது. சரி இத வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கத்திரிக்காயே இல்லாம கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் இத வச்சு வைக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் இத வச்சேன். என்ன விளையாடிட்டு இருக்கியான்னு சொல்லி தான் வந்து கேட்டாங்க. ஆனா கத்திரிக்காய் குழம்பு சொல்ற அளவுக்கு மோசமா இல்லனாலும் நல்லாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ வேலை செய்வோம். ஆனா அதே வேலை நம்ம உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும்போது வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னா, "இதை ஏன் பண்ணணும்? இதை இல்லாம பண்ணணும். இத பண்ணிக்கலாம் இரு. நாளைக்கு பண்ணிக்கலாம். நான் பண்றேன். இதோ இப்ப பண்றேன்." அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஆனா இது நம்ப பண்ணும்போது அது யாருக்குமே பெருசா தெரியாது. இது அவங்கள பண்ண சொல்லும்போது தான், "இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் இப்ப பண்ணணுங்கிறது இல்ல. பண்ணிக்கலாம் இரு." அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க எத்தன பேர் அந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்கெல்லாம் பசு வந்தது அப்படின்னா வெல்லம் குடுக்குறாங்க. அது ஏதோ சாங்கியம் போல. ஸோ நான் வெல்லம்லாம் குடுக்கல. குடுக்குறது நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டுருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு எப்பவுமே மாடு வந்துச்சுன்னா கீழ அவங்க போய் வெல்லம் குடுப்பாங்க. நான் நின்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மேல வந்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.